ஓகே, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் யாவரையும் இன்றைக்கு இந்த காலை பொழுதில் இந்த பரிசுத்த பந்தியில் வருக வருக என்று வரவைக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளுக்குள் யாவரும் பிரவேசிக்க ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தரை துதிப்பதும் கர்த்தரை அறிந்து கொள்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை கரெக்டாக செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டுட்டு வேற கதையை பேசுறது வேணாம். நம்ம கர்த்தர் கொடுத்த வேலையை சரியாக செய்வோம். உலகத்தில் பாஸ் கொடுக்குற வேலையை தான் நம்ம ஒழுங்காக செய்ய மாட்டோம். ஆண்டவர் கொடுத்த வேலையாவது ஒழுங்காக செய்வோமே. ஏன்னா பாஸ் பார்க்க மாட்டாருன்னு சொல்லி ஏமாற்றி என்ன வேலையெல்லாம் கொடுத்த வேலையெல்லாம் சரியாக பண்ணி செலுத்துறதில்ல. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வேலையை ஏமாற்றவே முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ சரியாக செய்து முடிக்க கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த காலை பொழுதுல கூட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்கரேஜ் ஒவ்வொருத்தரும் இதை யாரையும் குற்றப்படுத்தியோ ஈழ்வுபடுத்தி பேசுறதுக்காக எடுக்கப்பட்ட தலைப்பு இல்லை. பிரியமானவர்களே, நம்மளை பரிசோதனை செய்யப்படுகிற ஒரு காரியம். இந்த நாளில் நம்மளை குறித்து பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னாக்க எந்த மனிதனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அவருடைய நிலை என்னன்னா, எல்லா நேரத்திலும் நான் கரெக்டானவன், நான் மட்டும்தான் கரெக்டு, நான் மட்டும்தான் சரி, நான் மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லி தன்னை என்ன செய்கிறான், பெருமை பாராட்டி கொள்வான். அவனை குறித்து உங்களிடத்தில் ஒரு குறை இருக்கு என்று சொன்னா அவன் திரும்ப என்ன சொல்லுவானாக்க, உன் கண்ணில் இருக்கிற தூசியை எடுக்க கத்துக்கோ, பிறகு என்னோட கண்ணில் இருக்கிற தூசியை நீ எடுக்கலாம் அப்படிதான் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி அந்த காரியத்தை பிடித்து கொள்வான். இங்க கண்ணில் தூசி இருக்குது, கண்ணை கழுவி விடுவோ கண்ணை ஊதி விடுவதுக்கோ நீங்களும் நானும் வரல. ஆண்டவருடைய வார்த்தை கண்ணாடியை போல இருக்குது. ஒரு கண்ணாடியில ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கும் போது என்ன தெரியுமோ அவனுடைய முகம் மட்டும்தான் அவனுக்கு திரும்பவும் தெரியும். அந்த கண்ணாடியில் அவன் என்ன பார்க்கிறானோ அவனுக்கு பின்னாடி இருக்கிற காரியம் தான் அந்த கண்ணாடியில தெரியும். அதே போலதான் வேதாகமத்தை வாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த வேதாகமம் நீயும் நானும் என்னவா இருக்கிறோம் என்று வெளிப்படுத்தும். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தத்தை நீங்க சொல்லலாம், நீங்க அந்நிய பாஷை பேசலாம், நீங்க துதித்து ஆராதிக்கலாம், நீங்க பயங்கரமாக என்ன வேலை நீங்கள் செய்யலாம். ஆனா வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையும் நீயும் எப்படியா இருக்கிறீங்க என்று சொல்லுகிறதை வெளிப்படுத்தும். இது யாராலும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. ஒரு கண்ணாடி முன்னுக்கு நின்றுட்டு நீங்க எங்கிட்டு நகர்ந்தாலும் அந்த கண்ணாடியில நீங்க என்ன செய்றீங்களோ அந்த பிரதிபலனாய் உங்களுக்கு திருப்பியும் வெளிப்படுத்தும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கண்ணாடி போல இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த கண்ணாடி எதுனா தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் நம்மள்ட்ட சொல்லும் நம்ம யாரு, நம்ம என்ன பண்றோம், நம்ம எங்க இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம் என்று. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் யாரு தெரியுமா, நான் எங்க படிச்சேன் தெரியுமா, நான் என்ன டாக்டரேட் வச்சிருக்கேன் தெரியுமா. நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, வசனத்துக்கு வாழ்க்கை ஒப்பிடும் போது சரியில்லைன்னு சொன்னா நீ சரியில்லைன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பூமியில யாரா இருந்தாலும் சரி, இந்த வசனத்துக்கு வாழ்க்கை மாறாக இருக்குமானால் நீ ஒரு பொய்யனாக காணப்படுகிறாய். இன்னைக்கு தலைப்பு உங்களிடத்தில் சொல்றது, உண்மையான விசுவாசி, பொய்மை நிறைந்த விசுவாசி. அல்லேலூயா. A true and fake believer. இன்னைக்கு சபையில் இந்த காரியத்தை அடையாளம் காண முடியாம நிறைய இடத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயம் தெரிய அவங்கள கண்டனம் செலுத்தினா அவங்க சபையை விட்டு போயிடுவாங்கன்னு பயம். இரண்டாவது, அவங்க எடுத்தது காணிக்க வராது, தசம பாதம் வராதுன்னு இன்னொரு செட்டு பயம். கண்டிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இங்கே கண்டிக்கிறதுக்கோ எது பண்ணுறதுக்கோ நான் வரவில்லை. பிரியமானவர்களே, உண்மையான விசுவாசிக்கும் பொய்மை நிறைந்த விசுவாசிக்கும் உள்ள அடையாளத்தை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வீங்க என்னோட மத்தேயு புத்தகம் 7வது அதிகாரம் 21 to 23 முடிய. Book of Matthew chapter 7 verse 21 to 23. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல்
என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படி சொல்லி அழைக்கிறவன் அவருடைய வீட்டில் தங்குவதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, எல்லாரும் கூப்பிடுவாங்க, ஏன்னா எல்லாருக்கும் இயேசுவை தெரியும் அல்லவா, எல்லாரும் ஆபத்து வந்தோன்னா இயேசு காப்பாற்றுவார் தெரியும் அல்லவா. தொடர்ந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். உங்க நாமத்தினாலே, உங்க நாமத்தை, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னோட பெயர் புகழினால் அல்ல, உங்க நாமத்தில் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. எனக்கு முன்ன உன்னை தெரியும், இப்ப உன்னை தெரியாதுன்னு சொல்லல, எனக்கு ஒரு காலமும் எனக்கு உன்னை தெரியாதுன்றார் ஆண்டவர். அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு விலகு என்று அவர்களுக்கு சொல்வேன். அல்லேலூயா. அதே ஆண்டவர் காற்றும் கடலையும் அமைதியா இருன்னு சொன்னும் போது அந்த காற்றும் கடலும் அமைதியா இருந்துச்சா? உன்னை விட்டு சொல்ற போ என்று சொல்ற அதே குரல் தான் அங்கேயும் இருக்குது. அந்த அதிகாரம் போனா முடிஞ்சு, எங்க போக முடியாது, உனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு சீஷர்களை அவர்கள் கொண்டு போய் சேர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அழைத்தவர் அவர், கொண்டு போய் சேர்க்கிறோம் அவர், ஆரம்பம் அவர், முடிவும் அவர். அல்லேலூயா. உன்னை அழைத்தவர், உன்னை நடத்துகிறவரும் அவர். அவரே சொல்றாரு, என்னை விட்டு விலகி போ. எங்க போற? எங்கேயும் நீங்க போக முடியாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த இரண்டு பேருக்குள்ளாக இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கவனம் செலுத்த போகிறோம். அதாவது உண்மையாய் விசுவாசியாய் இருக்கிறவர்களுக்கும் பொய்கள் நிறைந்த விசுவாசிகள் இருக்கிறவர்களுக்கும் இருக்கிற அடையாளங்களையும் வித்தியாசங்களையும் வசனத்தின் மூலமாய் நாம் சில காரியத்தை பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால நம்ம என்ன நினைக்கக்கூடாது, பாஸ்டர் என்னை குட்டி பேசுகிறார், ஒருவேளை நான் சொல்ற காரியம் உனக்கு குற்றுதலாக இருந்தா நீ மனம் திரும்பு. ஏன்னா நான் வசனத்தை வைத்து தான் உங்களிடத்தில் பேசுகிறேன் தவிர என்னோட சுயத்துக்காகவோ பெருமைக்காகவோ ஞானத்துக்காகவோ கொடுத்த தாளந்துக்காகவோ கொடுத்து உங்கள்கிட்ட நான் பேச வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒவ்வொருத்தரும் நம் மனசில் வைத்துக்கொள்வது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் மனம் திரும்புவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். Everyone must be prepared to repent. We are talking about repentance, but we never follow in the way of repentance. That's the problem that we have today. Hallelujah. நாம் என்ன சொல்றோம்னா, மனம் திரும்புங்கள் அப்படின்னு உரைத்த சத்தத்தோட பேசுகிறோம். ஆனா மனம் திரும்புகிறதுக்கு வழிகளை நாம் பின்படுத்துவதே இல்லை. ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த உண்மைக்கும் பொய்மைக்கும் இருக்கிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நல்லா கவனம் செலுத்துங்க. சில நேரத்தில் சில பேரோட தோற்றம், அல்லேலூயா, தோற்றத்தை கண்டு they will see the outwards and they believe in them that they are holy people. இவர்கள் பரிசுத்தவான்கள், இவர்கள் ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் என்று தோற்றத்தை பார்த்து ஏமாந்தவர்கள் நிறைய பேர். மிக ஆபத்தில் இருக்கிறீங்க பிரியமானவர்களே. ஒருவனை தோற்றத்தை பார்த்து நம்ம என்ன செய்ய முடியாது, அவர் பரிசுத்தமாக இருக்கிறார் என்று அறிக்கை செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? தோற்றம் ஒருத்தனை ஏமாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். Everyone who claims to follow Christ actually does not. அல்லேலூயா. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையை ஆராய்ந்து பார்த்தால் அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அது எங்க இருக்கலாம்னா, சபையில இருக்கும், சமுதாயத்தில் இருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நான் பங்கு பெறுவதனால நான் கிறிஸ்துவுக்குள் பலனுள்ளவனாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதுனால, இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நபர் உங்கள்கிட்ட அவரோட தோற்றத்தை பார்த்து நீங்க சொல்றீங்க, அவர் எவ்வளோ மென்மையா பேசுகிறார் தெரியுமா? See how he speaks,
a lovely voice, ரொம்ப அமைதியான சாந்த குணத்தோட, வாங்க நல்லா இருக்கீங்களா, ஸ்தோத்திரம், அவங்க பேசும்போதே அப்படியே நீங்கள் கவர்ந்து போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, மெய்யாகவே தேவனுடைய பிரசனமும் தேவனுடைய அன்பும். சில பேர் பார்த்துருக்குறேன், பாஸ்டர் வீட்டுக்கு வந்தால் கடவுளே வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. பாஸ்டரையும் கடவுளையும் எங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க? ஒரே இடத்துல வச்சுட்டாங்க, முடிச்சு, அவ்வளோதான். அல்லேலூயா. பாஸ்டர் வேற, கடவுள் வேற. அல்லேலூயா. பாஸ்டர் கடவுளுக்கு நேராக நடத்துவதற்கு வந்திருக்கிறார் தவிர கடவுளாய் மாற முடியாது. அல்லேலூயா. அப்போ தோற்றத்தை கண்டு அவர் எவ்வளோ மேன்மையாக பேசுகிறார், அவர் எவ்வளோ எனக்கு ஆலோசனை கொடுக்குறார் தெரியுமா, அவர் எவ்வளோ தெய்வீகமான குரலில் என்னோட பேசும்போது எனக்குள்ள சமாதானம் உண்டாகுது. அல்லேலூயா. ஆனால் அவர் பிரசங்கம் பண்ண சொன்னால் அவர் கத்துல எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பாரு மெய்யாகவே தேவ ஆவியானவர் அவரை நிரப்பி பேசுகிறான்னு அங்கே உட்காந்துட்டு சொல்லும். ஏன்னா இதுக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு, பேசுறதுக்கும் தெரியாது என்ன செய்கிறோன்னு. அல்லையா. தோற்றம் என்ன செய்யுமா, ஒரு மனிதனை ஏமாற்றும். அநேகர் இன்னைக்கு அப்படியாக தான் ஏமாந்து போய் விடுகிறார்கள். என்ன செய்கிறார்னா, அந்த ஊழியக்காரன் பேசும்போது இருக்கிற அந்த வல்லமை பாஸ்டர் என்னை தொட்டு என்னை சுகப்படுத்தி என்னை மாற்றி கொண்டு வருது. அல்லேலூயா. அது ஒரு கூட்டம் அல்லேலூயான்னு சொல்லும். திருப்பி அதுக்கு நான் சொல்லிட்டா, அவர் சத்தம் போட்டு பேசுகிறதுனால உன்னுடைய உணர்வு தூண்டப்படுதுன்னா அது ஆவியானவருடைய கிரியை அல்ல. அல்லேலூயா. அது இமோஷனை தூண்டி எடுக்கிறது, அவ்வளோதான். இமோஷனுக்காக ஆண்டவரை தேடாதீங்க பிரியமானவர்களே. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றார், know the truth and the truth will set you free. Don't find God because you have an emotion. If the preacher stir your emotion, then you start to cry. Your crying season is only on that prayer moment, and after that you will do the same thing. You never will repent. Those who follow God because of emotion, யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ உணர்வு பூர்வமாய் உணர்ச்சி தூண்டப்பட்டனால தேடுகிறவங்க ஆண்டவரோட இணைந்து இருக்க முடியாது. ஏன்னா வசனம் அவனுக்குள்ள இல்லை. யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிற, எல்லாரும் அழுகுறாங்க சொல்லி அழுகுற. ஏங்க சபைக்கு போறீங்க? எல்லாரும் சபைக்கு போறாங்க. ஏங்க அந்த கூட்டத்துக்கு போறீங்க? அங்க போனா எல்லாரும் சொன்னாங்க எனக்கு சுகம் நடந்துரும்னு. யாரை நீங்க இழிவுபடுத்துறீங்க தெரியுமா? ஊழியக்காரனை இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்லல, குறைபாடு சொல்லல, நீங்கள் ஆண்டவரை இழிவுபடுத்துறீங்க. அங்க போய் அந்த ஊழியக்காரனை ஜெபிச்சா எனக்கு என்ன ஆயிருமா? சுகம் நடந்துரும். உன்னை சுகப்படுத்துகிறவர் ஆண்டவர். வேதம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யான விடுதலையை காண்பீர்கள். You will be free if Christ Jesus free your life. Hallelujah. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம என்ன செஞ்சிடறோம், ஏற்றத்தாழ்வு காரியத்தை நாம் முடிவுக்குள்ளாய் கொண்டு வந்துக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே நிறைய பேர் எப்படின்னாக்க அந்த தோற்றத்தை வைத்து சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டு இருப்பார்கள். அவங்கள் தோற்றத்தில் சார்ந்த குணம் தெரிகிறமா இருக்கும். இயேசுவை குறித்து பேசுவாங்க, வசனத்தை குறித்து பேசுவாங்க, சகல காரியம் செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயமோ தேவனிடத்தில் கிட்டி இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோளாறாகவே இருக்கும். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு படிப்பு தேவையில்லை, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அப்படியா? பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார்னா எதை கற்றுக் கொடுப்பார்னா ஒழுங்கை கற்றுக் கொடுப்பார். உன்னை என்ன செய்வார்? ஒழுங்குபடுத்துவார். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் சரியில்லையோ அதை சரி செய்வதுக்கு என்ன செய்வார்? உடைப்பார், சுத்திகரிப்பார், மாற்றுவார். அப்புறம் கிரீடத்தை உன் மேலே வச்சு நடப்பான்வார். அழகுபடுத்தி பார்க்குறவர் ஐயா. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை அழகுபடுத்தி பார்க்குற ஒரு தேவன் ஐயா.
ஒரு பிள்ளைக்கு சட்ட துணிமணியை வாங்கி கொடுத்து அதுக்கு மேக்கப் போட்டு பவுடர் பூசி தலை சீவி செய்கிறது எதுக்காக? தாயும் தகப்படும் தன் பிள்ளையை அழகான தோற்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் அதுக்கு உடுத்தும் போது அது பண்ணுற சேட்டை இருக்குதே, திரும்பவும் பெம்பஸ் போட சொன்னால் உட்காராது, பவுடர் போடலாம் உட்காராது, ஐயா எல்லாம் செய்யும். அதை தான் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம். நம்முடைய ஆண்டவர் ஆவியாலே நம்மளை நிரப்பப்படும் போது நம்மளை ஒழுங்குபடுத்துவார், நம்மளை அழகுபடுத்துவார். அது அந்த 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 மோமெண்ட்ல நம்ம என்ன செஞ்சிடும்? கஷ்டமா இருக்கு, முடியல, இது அது திரும்பவும் புரணும். ஆனால் இறுதியாய் உன்னை சுத்தம் செய்து அழகுபடுத்தி வெளியே வாப்பான்னு போகும்போது, ரோட்டில் போகும்போது உங்கள் பிள்ளையை கூட்டிட்டு போது, ஐயோ அந்த சிறு குழந்தையை பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு. அதே தான் கிறிஸ்து ஆண்டவர் உன்னோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையும் செய்ய விரும்புகிறார். ஐயோ எவ்வளோ அழகாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று. உடுத்துகிற வரைக்கும் அந்த பிரச்சனை அந்த பிள்ளைகிட்ட இருக்கும். உடுத்திட்ட பிறகு எல்லாரும் போகிற வரவங்களாம் போனோன்னே க்யூட்டாக கிள்ளிட்டு போவாங்க. ஏன் தெரியுமா? அந்த சுத்தம், அந்த அழகுபடுத்தின காரியம். நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மளை அழகுபடுத்த இருக்கிறார். நம்மளுக்கு தான் முந்திரி கொட்டையோட சிந்தனையாச்சே, உடனே எல்லாம் படத்தை பார்த்து கற்று போடுது, வேற ஒன்றும் இல்லை. உடனே சுத்தமாயிடணும், உடனே க்ளீனாகிடணும், உடனே நீ சுத்தமாகிடணும்னா பொம்பா பீல் இருக்குல்ல அதில் தான் உன்னை குளிப்பாட்டணும். அந்த தண்ணியில் ஒரு எஸ்சிடி சாக்கார் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு தோமணி நேரம் இங்கேருந்து அடிக்கணும் தான் ஒன்று நல்லா. அப்போ நீ சுத்தமாக இருப்ப. அப்போ கூட சுத்தமாக ஆவியான்னு தெரியல, வாட போவோம். ஆனால் உடம்புல இருக்க அழுக்கு போகாது. சாதாரண தண்ணியில் அடித்து உன் உடம்புல இருக்க அழுக்கு சரியாக போக மாட்டேங்குது. உனக்கு சவுக்காரம் தேவைப்படுது, உன் சரீரத்துக்கு தேவையான சுத்தம் செய்கிற காரியங்கள் தேவைப்படுது. உன் ஆவி ஆத்மாவை சுத்தம் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியான ஒத்தாசை எவ்வளோ தேவையாக இருக்கிறது. மாற்றம் வேணுங்க. இன்னைக்கு மாற்றம் வேணும்னு சொல்லி எதையோ மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். We change a lot of things in our life, but we never change our life through Christ. We want to change our life through the world. உலகத்தின் மூலமாக என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்குது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என் வாழ்க்கையில் வரவே மாட்டேங்குது. காரணம் ஏன் தெரியுமா? அது ஈஸி, இது கஷ்டம். பொய்யனாக இருக்கிறவன் எப்படி இருப்பான், மெய்யாக இருக்கிறவன் எப்படி இருப்பான்னு பல முறை ஆண்டவர் வேதத்தில் வெளிப்படுத்தி இருந்தாலும் பொய்யனாய் வாழ்வதற்குத்தான் இந்த உலகம் ஆயத்தமாக இருக்குது, தவிர உண்மைக்குள்ள வருவதற்கு இல்லை. மெய்யான ஒளிக்குள் வரவில்லை. They never want to find a true light. They want to live in darkness every time. Hallelujah, hallelujah. இன்றைக்கி நம்மளும் அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யாரையும் இழிவுபடுத்துறது இல்லைன்னு நான் சொன்னேன். அல்லையா, நான் திரும்ப சொல்கிறேன், யாரையும் இழிவுபடுத்தி பேசுவதற்கு இந்த தலைப்பை எடுக்கலை. அல்லையா, நம்மளை பரிசோதனை செய்விடும், பேசுகிற எண்ணையும் சேர்த்து தான் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். அல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும், பரிசோதனை செய்யப்படுத்தி நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு சரியாக இருக்குதா என்று நம்ம இது மூலமாய் மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு தான். அல்லேலூயா. முதலாவது இந்த பொய்யான விசுவாசி, a fake believer. மார்க்கம் இருக்கும் ஆனால் உறவு இருக்காது. அல்லேலூயா. The first one, he has religion without relationship. மார்க்கத்தை சார்ந்திருப்பான், அந்த மார்க்கத்துக்குள்ளாக இருக்கிற உறவுக்குள் அவன் காணப்பட முடியாது. அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசிச்சிங்க, கர்த்தாவே கர்த்தாவே என்று அவங்க சொல்லுகிறதை ஆண்டவர் சொல்றார். ஆமாவா இல்லையா? அப்ப கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லும் போது சரியான சொற்களை வெளிப்படுத்துறாங்க. அவங்க அப்படி கூப்பிடும் போது சுற்றி இருக்கிறவங்க என்ன தெரியும்? அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவை என்ன செய்யறாங்க? கூப்பிடுறாங்க. அவங்க கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதோட பிரதிபலிப்பு எப்படின்னா, அவங்க சபைக்கு போகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சபைக்கு போறவங்களா இருக்கலாம், அவங்க பப்ளிக்காக ப்ரே பண்ணுறவங்களா இருக்கலாம். அல்லேலூயா. வேதத்தை கொண்டு எடுத்துக்கொண்டு பேசுகிறவங்களா இருக்கலாம். ஏன்னா அவங்க கூப்பிட்ற அந்த முறையை கர்த்தாவே கர்த்தாவே யார் கூப்பிடுவா? தேவனை அறிந்தவர்களை தான் கூப்பிடுவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை அறிந்தவர்கள் தான் யாரை கூப்பிடுவாங்க? கர்த்தரை கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம பார்த்தோம்னா, பிரியமானவர்களே, நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு போகிறவங்களா இருக்கிறோம், வெளிப்படுத்துகிறோம் மற்றவங்க. நாங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க, நாங்கள் ஆராதனை செய்கிறவங்க,
நாங்கள் துதிக்கிறவங்க அப்படின்னு ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மை இல்லவே இருக்காது. ஹல்லேலூயா. பொய்யாகவே தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. அப்போ ஒரு பொய்யனாய் இருந்த விசுவாசியோட வாழ்க்கையில் என்ன இருக்கும்னா எல்லா அம்சமும் காணப்பட முடியும், ஆனால் ஆவிக்குரிய உறவு இருக்காது. ஏனென்றால் அவன் மார்க்கத்தை சார்ந்தவன் ஒழிய பரிசுத்த ஆவியும் பிதாவும் குமாரனும் இருக்கிற உறவுக்குள்ள இல்லாதவனாக இருப்பான். சொல்லுவான் ஆனால் நடக்க முடியாது, பேசுவான் ஆனால் அதில் இருக்க மாட்டான். அல்லையா, மற்றவங்களும் இருக்கிறோன்னு இவர் பேசுவார், ஆனால் இவர் இருக்க மாட்டார். இன்னைக்கு நிறையா அதுதான். நீ திருந்தணும்னு சொல்லி நான் பேசுவேன்னா நான் திருந்த மாட்டேன். தேவனுடைய வார்த்தை இருபொருளும் கருக்கொள்ளும் பட்டயமாக இருக்குது. பிரியமானவர்களே, கேட்குற ஒவ்வொருத்தருடைய இருதயமும் பிளக்கத்தக்க உள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. மனம் திரும்புது சொல்லுது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டான்? வளர்ச்சி இல்லாதவனாக, தொடர்பு இல்லாதவனாக இருப்பான். He has no relationship in spiritual life. That's a fake believer. That means he can pray, he can read, he can sing, he can go to the church, but the truth is he has no relationship with God. And these people will easily do sinful things. And even when we call them and tell them, they cannot accept. They will say, I am very good people, good person. All these people are called fake believers. And God say, if you are fake, you cannot enter to the kingdom of God. It's very simple. You might be put your name as a Christian name. You may put every Sunday as a priority to go to the church. But if you do not have a real relationship with God, then you have failed everything. You are called as a fake believer. பொய்யனாக உன்னை அழைக்கப்படுகிற ஒரு நிலையாக இருக்குது. சோதனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு சபைக்கு நம்ம போகிறவங்களாக இருக்கிறோமா? பொய்யனா நான் இருக்கிறேன்னா, இல்லை நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன்னா? சபைக்கு போகிறேன், நாற்காலியில் உட்காடுறேன், போகிறேன் வரேன், என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல அப்படி சொன்னால் நீ ஒரு பொய்யன். நான் சொல்லலப்பா. ஏன்னா வசனத்தை சொல்கிறவங்கள்ட்ட ஐசியா 29:13 எடுத்து வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. ஐசியா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, வாயினால் கர்த்தாவே இயேசுவே நன்றி ஆண்டவரே, எப்ப எப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப, அவங்களுக்கு ஒரு வேதனை வரப்ப, அவங்களுக்கு ஒரு நெருக்கம் வரப்ப, அடுத்தவங்க என்ன பார்க்கணும், அடுத்தவங்க என்ன மெச்சிக்கணும், வீட்டில் உள்ளவங்களும் தெரியணும் நான் சர்ச்சுக்கு போறேன், நான் சர்ச்சுக்கு போறேனால அவங்க ரட்சிக்கப்படணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா நீ இன்னும் ரட்சிக்கப்படலையே. தொடர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். தங்கள் உதடுகளினால், அவன் அதான் சொல்ற ஆண்டவர், கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடும் போது தேவனை நீ கனப்படுத்துற. நீர்தான் கர்த்தர், நீர்தான் தேவன். ஆனா தொடர்ந்து அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. என்னைக்கு ஒரு விசுவாசியோட இருதயம் தேவனுக்கு தூரமாய் இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்ல எனக்கு ஒண்ணு தெரியாது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. எஸ், ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் உங்களை நியாயம் தீர்ப்பார், ஆண்டவர் உங்களை இது பண்ணுவார், ஆண்டவர் உங்களை அது பண்ணுவார் சொல்லும் போது உனக்குள்ள ஒரு பயம். அந்த பயத்துக்காக ஒரு மரியாதை செலுத்துவேன், அவ்வளோதான். இன்னைக்கு ஊழியக்காரனை பார்த்து சொல்லுவாங்க, பார்த்துட்டா ஐயோ எங்கள் பாஸ்டரோ பார்த்தா எனக்கு அவ்வளோ பயம். ஏன் என்னை பார்த்து அப்படி பயப்படுற? என்னையே பார்த்து உனக்கு இவ்வளோ பயத்தில் நீ நடிக்கிறனா, உண்மையான தேவனை பார்த்து எப்படிலாம் நடிப்ப? கொஞ்சம் பரிசோதனை செய்யுங்க. இந்த பொய்யன் என்று சொல்லப்படுகிற விசுவாசியோட வாழ்க்கை இந்த நடிப்பு நிறையா இருக்கும். இடத்துக்கு தகுந்தாப்புல நடிக்கிறது. அல்லேலூயா. நான் நல்லா இருந்தாலும் சரி, அடுத்தவன் எப்படி போனா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதுதான் இந்த பொய்யன். இடத்துக்கு தகுந்தாப்புல பரிசுத்தவானாய் தன்னை வெளிப்படுத்தணும்னு நினைப்பான் ஒழிய பரிசுத்த வாழ்க்கையை கடைபிடிக்கிறவனாக இருக்க மாட்டான். அல்லேலூயா.
அவன் படிக்கலாம், அவன் சர்ச்சுக்கு போகலாம், அவன் பாடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்குமானால் தயவு செய்து அவைகளேருந்து வெளியாகி, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை மாற்றுங்க, உம்முடைய சமூகத்தில் என்னை மறுபடியும் ஒப்புரவாதம் செய்ய வந்திருக்கிற ஆண்டவரை சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த பொய்யனாய் இருக்கிற விசுவாசி என்று சொல்லப்படும் போது இவனும் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வான். He can also do the miracles work. Hallelujah. Why? Because he is performing a religious things to the people. தன் மார்க்கத்தை சேர்ந்ததை, ஆண்டவராக கிறிஸ்துவனாக சேர்ந்த மார்க்கத்தை பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக இவரும் என்ன செய்வான்? திருக்கரசி சொல்லலாம், பிசாசை துரத்தலாம், வல்லமை உள்ள வேலைகளையும் செய்யலாம். அதனால தான் அங்கே வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்கள் நாமத்தில் நாங்கள் பிசாசை துரத்தினோம், உங்கள் நாமத்தில் நாங்கள் சுகம் கொடுத்தோம், உங்கள் நாமத்தில் நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் என்று சொல்கிறாங்க. யாருடைய நாமமா? அவருடைய நாமம். அவருடைய நாமத்தை நான் பிடித்து கொண்டு நான் மார்க்கத்தை பிடித்தவனாக வாழும் போது நானும் அற்புதம் செய்யலாம், நானும் அடையாளம் செய்யலாம், நானும் தீர்க்கதரிசனம் கொடுக்கலாம். இங்கே தான் நிறைய பேர் விழுவுறது. என் பாஸ்டர் சொன்னால் அது 100% சரியாக இருக்கும். உன் பாஸ்டர் சொல்கிறதுனால 100% இருக்குன்னா அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம்? அல்லேலூயா. இங்கே இருந்தோ ஒரு ஊழியக்காரர் வராரு வச்சுக்கோமே, அவர் கத்தோட சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி எல்லாம் வந்துடுவார். ஓகே ரைட், அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு எனக்கு தெரியல. வருது எதுக்கு? தேவனுடைய வார்த்தையை எடுத்துகிட்டு வருதுக்கா. கடல் தாண்டி ஊழியத்துக்கு வராங்க. எதுக்கு வராங்க? 190% சம்பாதிக்க தான் வராங்க தவிர ஊழியத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலை. இது நேராகவே ஸ்ட்ராங்காகவே என்னால் சொல்ல முடியும். போய் யாராவது சும்மா வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கேன், நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லி வராங்களா? இல்லை, உள்குத்து வச்சுக்கிட்டு தான் வருது எல்லாமே. இங்கே போனால் இவ்வளோ, அங்கே போனால் இவ்வளோன்னு. இன்னும் ஒரு கூட்டம், இந்த பொய்யனாக இருக்கிற கூட்டத்தை நான் உங்களுக்கு அடையாளம் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க செய்வாங்கன்னா, உங்கள் சபைக்கு நான் வரேன், இங்கே வரேன், அங்கே வரேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆயத்தப்படுத்துவீங்க, ஆயத்தப்படுத்திட்டு எல்லாம் கொடுப்பீங்க. ஏன்? ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்த வேண்டும் என்ற காரியம் நமக்கு கற்றுக் கொடுத்ததுனால நம்ம என்ன செய்வோமாக, அந்த விசுவாசியாக இருக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு கனத்தை செலுத்துவதுக்கு நம்ம எல்லாம் செஞ்சிடும். ஆமாவா? கடைசியாக ஒன்று சொல்லுவார், கர்த்தர் என் வழிகளை திறந்து கொடுத்தார். எங்கடா கர்த்தர் உனக்கு வழியை திறந்து கொடுத்தார்? நீயா தானே ஒரு சபைக்காக ஃபோன் பண்ணி உங்கள் சர்ச்சுக்கு வரலாமா, உங்கள் சர்ச்சுக்கு வரலாமா, நான் உங்கள் சர்ச்சுக்கு வந்து பிரசங்கம் பண்ணலாமான்னு கேட்குற. அந்த வேலை செய்யாதீங்க. அல்லேலூயா. ஏன் அந்த வேலை செய்கிறீங்க? ஏலம் போடுறோம். பொய்யனா இருக்கிறவன் என்ன செய்வானா, ஆண்டோடைய நாமத்தை வீதியில் ஏலம் போட்டுக்கிட்டு இருப்பான். உன்னை கொண்டு போனோன்னு ஆண்டவருக்கு சுத்தம் கொண்டிருந்தார்னா அது எந்த உலகத்தின் மூளைக்கு எங்க இருந்தாலும் சரி கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைவேக்கு கொண்டு போனோன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தது யாருயா? ஆண்டவர்யா. அவன் அந்த நினைவே பட்டணத்தை விட்டு எங்கெங்கேயோ ஓடுனா. ஆமாவா? விட்டார் ஆண்டவரே. சொன்ன இடத்துக்கு திரும்பவும் கொண்டு போய் நிற்கிறார். அதுதான் நம்மளுடைய ஆண்டவர். பணத்துக்காகவும் புகழுக்காகவும் தாளந்துக்காகவும் பெருமைக்காகவும் ஊழியத்தை செய்வது வீணான ஊழியம். மனம் திரும்பு, பொய்யனாய் இருக்காத. ஏன் அது சொல்றேன்னா, வேதத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த வேதத்தில் இருக்கிற பரிசேயர்களும் அதை தான் செய்தார்கள். All the Pharisees did the same work. They hold to the law, they hold to the religious book, they hold to the word, but they have no heart for God. They miss their heart. இந்த வேத பரிசுத்தர்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவருக்கு நிகராக இருக்கிற காரியத்தை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டே வந்தாங்க. சரிதான், சட்டத்தை போட்டாங்க. எல்லாரும் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி சட்டத்தை போட்டாங்க. அந்த சட்டத்துக்கு நடுவில் மார்க்கத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் கிறிஸ்தவங்க, நாங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டுட்டு வர்றவங்க எல்லாமே நீயும் இப்படி தான் இருக்கணும். ஒரு கட்டுமானத்துக்குள் அவர்கள் கட்டுமானம் பண்ணுது. அவங்க என்ன செய்யுங்க, வெளியே தோற்றத்தை மாற்றத்தான் முடியும் தவிர வந்தவனுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு யாரும் முன் வரவில்லை. காரணம், அவர்களும் முன்னுக்கு வரல. இருதயமோ எங்கேயோ இருக்கிறது.
அதனால தான் இயேசு ஆண்டவர் இந்த பரிசேயரை பார்த்து பல கேள்விகளை எழுப்பினார். அல்லேலூயா. கேள்விகளை கேட்கும் போது அவர்களால் பதில் கூற முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யாரை கேட்கிறாரு? புறஜாதிகளை கண்டு ஆண்டவர் கேள்வி கேட்கலையா, பரிசேயரை கண்டு ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். You know about me, you know why I came, you know what the heartbeat of God, but you fail to follow that. You hold to your religion, you hold to your law, everything that is told to you, you follow all that. மோசே சொன்ன அத்தனையும் அவர்கள் கடைபிடித்தவர்களாக இருந்தாங்க. ஆனா இருதயமோ தூரமாக இருந்தது. அல்லேலூயா. அதனால சொல்றேன், இந்த பொய்யனா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவங்களும் அற்புதம் செய்வாங்க. ஏன் சொல்லுங்க? அவனுக்கு கொடுத்த தாழ்ந்தனால் அல்ல, இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு ஈடாக வானத்துக்கு மேலாகவும் பூமிக்கு கீழாகவும் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படலை. அதுக்கு ஒரே ஒரு அதிகாரம், இயேசுவின் நாமம். வேற எந்த நாமம் அப்படின்னு சொல்லப்படும் போது கொடுக்கப்படலையாம், அவருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டவன் தான் நாமம். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு வல்லமையுடைய காரியத்தை ஆண்டவர் பிதாவானவர் தன் குமாரனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லும் போது சுகம் நடக்கும். அந்த நாமத்தை சொல்லும் போது பிசாசு ஓடும். அந்த நாமத்தை சொல்லும் போது கட்டுகள் அவிழ்க்கப்படும். அதுதான் அந்த நாமத்தோட வல்லமை. அல்லேலூயா. அந்த நாமத்தை மிஸ்யூஸ் பண்ணுறவன் தான் பொய்யன். அல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லி சம்பாதிக்கிறான் பத்தியா, அதுதான் பொய்யன். இயேசுவின் நாமத்தை சொல்லி சம்பாதிக்கிறவன் எங்கெல்லாம் இருக்குதோ தயவு செய்து அந்த இடத்தை விட்டு தூரமாக போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சத்தியமாக இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு போங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கடைசி காலமாக இருக்குது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. வந்துட்ட பிறகு ஆண்டவரேன்னு கூப்பிடுறத காட்டிலையும் வருவதுக்கு முன்னவே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு மாறுவது எவ்வளோ மேல். இல்லைன்னா அந்த வசனத்தைப்படி எனக்கு ஒன்று தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வெளியே தோற்றம் நம்ம என்ன செய்யுமா? வெளியே தோற்றத்தில் ஏமாற்றம் முதல் சொன்னேன். இரண்டாவது, வெளியே தோற்றத்தில் செயல்பாடுகளும் நம்மளை ஏமாற்றும். அவன் செய்கிற வேலையெல்லாம் பரிசுத்த வேலையாகவே இருக்கும். அவன் கண்ணை பார்க்கும்போது ஐயோ அவருக்கு உதவி செய்கிறாரு, ஐயோ சபையில் வேலை செய்கிறாரு, ஐயோ பாருங்கள் அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் என்னெல்லாம் செய்கிறாரு பார்த்தீங்களா, என்னோடய பாஸ்டர் என்னெல்லாம் செய்கிறார், இந்த விசுவாசி பாருங்கள் எல்லா வேலையும் செய்கிறார். செய்கிற வேலையை வச்சு ஒருத்தனை எடை போடாத, அவன் யார் என்று, அவன் நல்லவனோ கெட்டவனும் சொல்லி எடை போடாத, அவன் ஏமாத்துக்காரன். அல்லேலூயா. பிசாசு நல்லா ஏமாத்துமா. அல்லேலூயா. நல்லா ஏமாத்தும். இன்றைக்கி எது எடுத்தாலும் இந்த கிறிஸ்துவ என்ன சொல்லுவாங்க? பிசாசு என்ன வஞ்சிச்சிருச்சு, பிசாசு என்னை கெடுத்துருச்சு, இது பிசாசினால் உண்டாக்கப்படுது. ஆனால் 99% பிசாசு செய்தோ இல்லையோ நீயே செஞ்சுக்கிற எல்லா வேலையும். நீயே குழியை நோண்டி விட்டு பிசாசு நோண்டி வச்சிச்சின்னு சொல்கிறது. இப்போ பிசாசு என்ன தெரியுமா சொல்லணும் நம்மளை பார்த்து? என் வேலையை 99% அவனே செஞ்சுட்டான், எனக்கு 1% வேலையை மட்டும் தான் வச்சுருக்கான். எவ்வளோ நல்ல ஒரு விசுவாசி தெரியுமா அவன்? நீ தான் வேலையை கொடுக்குறது இல்லையே. நீ மனம் மாறி உட்காந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நீ மாறுற பற்றியா, அப்போ தான் அவனுக்கு வேலை வரும். இவனை மாற விட்டோம், இவனை மாதிரி 10 பேரை மாற்றிடுவான். அப்போ அதுக்கு தெரியும் நம்ம தான் வேலையை கொடுக்குறது இல்லையே. நம்ம எப்போ வேலை கொடுப்போன்னா, கேன்சர் வியாதி முத்தி போய் டாக்டர் சொல்லுவான் நீ முடியாதுன்னு 2 மாதம் சுற்றி போயிடுன்னு உழுந்து ஜெயிப்பாங்க, படுத்து ஜெயிப்பாங்க, உபவாசம் பண்ணி ஜெயிப்பாங்க. எந்த நேரமும் கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து ஜெயிப்பாங்க. நல்லா இருக்கிறப்ப ஒரு 2 மணி நேரம் ஆராதனா, 2 மணி நேரமா 1 மணி நேரமா, ஐசே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. உனக்கு எப்போ வேலை இல்லாமல் இருக்குது? இந்த உலகத்தில் எல்லாம் வேலை செய்கிறதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு. நம்மவா எதுக்கு பணத்தை சம்பாதிக்கணும்? நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுக்கு. ரைட்டா இல்லையா? இவ்வளோ காலத்தை சம்பாதிச்சுட்டு உன்னோட சரித ஒழுங்குக்குள்ளே இல்லைன்னா என்ன புண்ணியம்? நீ சம்பாதிச்சு வச்ச பணம், உன் சேர்த்து வச்ச அந்தஸ்து என்ன புண்ணியம்? எங்கே கொண்டு போகிற? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இந்த பூமியில் இருந்தாலும் மரித்து போன பிறகு 6 அடி குழி தான் உனக்கு மிஞ்சினது. அந்த 6 அடி குழியில் நீ சம்பாதித்து வைத்த எந்த பொருளும் எடுத்துட்டு போக முடியாது. ஆகையினால் பொய்யனாய் வாழ்ந்து என்ன செஞ்சிடாத, ஊரை ஏமாத்தாத.
பணக்காரனாக இருக்கும் போது என்ன செய்வார்கள்? 10 பேருக்கு தானம் பண்ணுவாங்க, 100 பேருக்கு தானம் பண்ணுவாங்க. நீ செய்கிற தானத்தினால நீ காப்பாற்றப்பட போவதல்ல. உன்னோட செயல்பாடுகள் உன்னை காப்பாற்றாதையா. இயேசு ஒருவர் மட்டும் உன்னை காப்பாற்ற முடியும். பரலோகத்துக்கு வழி இயேசு ஒருவரே. இயேசுவோட இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கும் போதுதான் எனக்கு ஒன்று தெரியும் என்று ஆண்டவர் என்ன செய்வார்? தன் பிதாவை நடத்தவனை அறிமுகப்படுத்துவார். இதோ அந்த நெடுக்கமான வாசல் வருகிறானே, எனக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு நம்மளை மாற்ற வேண்டும். ஸ்தேவான் மரித்து எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆண்டவர் எழுந்து நின்று இதோ என் மகன் வருகிறான் என்று சொல்லும் போது எழுந்து நின்று பரலோகமே ஆராதித்துதான். அந்த வாழ்க்கைக்குள் உன்னையும் என்னையும் மாற்றுவதற்கு கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுங்கள் பார்க்கிற பார்வையில நான் பார்க்கல, நான் உன் இருதயத்தை காண்கிற தேவன். அல்லேலூயா. மற்றவங்க பார்க்கறதுக்காக நான் உன்னை பார்க்கலப்பா, நான் உன் இருதயத்தை. I'm seeing your heart. So don't try to cheat other people. மற்றவங்களுக்காக வாழ்றதை நிப்பாட்டிட்டு ஆண்டவருக்காக இருக்கிறதுக்கு வர வேண்டும். இந்த பொய்யன் என்ன செய்வான்? ஆண்டவரை பின்னால வச்சுட்டு மக்களுக்காக வாழ ஆரம்பிப்பான். அல்லேலூயா. வாரம் வாரம் 100 பேர் கை வச்சு கீழே விழுந்தா சபை அபிஷேகத்தில் நிரம்பப்பட்டிருக்கு இல்ல? வாரம் வாரம் 100 பேர் தொப்பு தொப்புன்னு கீழே வந்துடணும், 200 பேர் பொத்து பொத்துன்னு கீழே வந்துடணும். ஓ, அந்த சர்ச்சுக்கு போனா அபிஷேகம் வல்லமையா இருக்கு. தேவனுடைய சமூகத்தில் யாருமே தொப்பு தொப்புன்னு உழுவே இல்லை. இறுதி நாட்களில் பொழுது அங்கே எல்லோரும் தேவனை நின்று ஆராதித்து கொண்டு இருப்பார்களாமா. என்ன சொல்லி ஆராதிப்பாங்க? சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இங்க கையை வைக்கணும், கீழே உழுவணும், உழுவுனாலும் தள்ளி விட்டுணும் கீழே இல்லை. அப்போதான் உங்களுக்கு அபிஷேகம் என்னன்னு தெரியும். அப்படியா? இப்போ கையை வைக்கும் போது நீ மேலே பறந்துட்டேன்னா போவியா சர்ச்சுக்கு? ஒரு கேள்வி கேட்போம். இப்போ நான் காரங்களை வைத்து ஜெபிக்கும் போது திடீர்னு நீ எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டேன், என்ன ஆயிடுவேன்? மகிழ்ச்சியோடு போவியா? எடுத்துக்கொள்ளப்பட்ட அர்த்தம் என்ன சொல்லுமா? சிம்பிளுக்கு சொல்ல செத்து போயிட்டேன், முடிஞ்சு, அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க? நல்லா இருந்த மனசு அந்த பாஸ்டர் கை வச்சு ஜெபிச்சு செத்தே போயிட்டான் அப்பாவன். நல்லது செஞ்சாலும் குத்தம், என்ன செஞ்சாலும் குத்தமாக மாறிடும். ஏன்னா இந்த பொய்யினோட நிலை என்னன்னா, எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும், எல்லாரும் எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும், எல்லாருக்கும் நான் மேன்மை உடையவனாக இருக்க வேண்டும் சொல்லி தான் நோக்கம். தவிர தேவன் என்னை பார்க்கிறார், தேவனுடைய நாமத்தை நான் மேன்மைப்படுத்த வந்திருக்கிறேன், தேவனோடு நடக்க நான் வந்திருக்கேன் சொல்லி வரவே இல்லை. அதான் நான் சொல்கிறேனே, சாதாரணமாக அவன் பேசும்போது மெல்லிய குரலில் பேசுவான். அதை கேட்கும் போது நீங்கள் அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க. வேதத்தில் அதுதான் லூசிபர் அதை தான் செஞ்சான். அல்லேலூயா. அவன் இசை கருவிகளை வாசிக்கும் போது தேவன் மறந்து போயிடுவாராம். அப்படியாப்பட்ட ஒரு வர்ஷிப்பர். When he worship even the Lord, அப்படியே மறந்து. அதனால லூசிபருக்கு எல்லா இடமும் போகிறதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, எங்கே வேணாலும் போகலாம். ஏன்னா ஆண்டவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ லூசிபர் அங்கே, லூசிபர் தூதன் அங்கே இருந்தான். அவனுக்குள் ஒரு பெருமை வந்தது பத்தியா, அந்த நிமிஷமே வெளியே போன்ட்டார், முடிச்சு, அவ்வளோதான். ஹலோ, எங்கேயும் போடுவதுக்கு உனக்கு எக்ஸசைஸ் கொடுத்தவரும் அதுதான், அவர் தான். அந்த எக்ஸசைஸை வெட்டி விடுறவரும் அவர் தான். அந்த தூதனே தள்ளி விட்டு இன்னைக்கு பிசாசா கீழே சுற்றுறானா, என்னையும் தூக்கி போறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது தூதன் சொல்றான், நம்மளை போல இன்னும் ஒரு சிறுவனாக ஆண்டவர் படைத்து வச்சிருக்காருப்பா அப்படின்னு. இந்த மனிதனுக்கு ஆண்டவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏன் தெரியுமா? அதே தீமையான காரியம் இந்த மனிதன் இடத்துலையும் வந்துடக்கூடாது, அந்த பெருமை வந்துடக்கூடாது, அந்த புகழ்ச்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவனுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? புதுமையாக படைக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்?
அதற்கு மேலே செய்கிற ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். அல்லையா? அவங்க என்னை பார்த்தா மெச்சிக்கணும். என்ன மெச்சிக்கணும்? அவர் பார்த்தியா எப்படி ஜெபிக்கிறார் பார்த்தியா? இப்போ நான் நீ எப்படி ஜெபிக்கிற பார்த்து சொன்னால் நீ என்ன பண்ண போகிற? சோறு வேக போதா? இல்லை உன் வாழ்க்கையில் ஏதாவது ஆசீர்வாதம் வரப்போதா? சில பேர் நினைப்பாங்க நம்ம போனால் நம்மள தான் பாஸ்டர் பார்க்கணும், என்ன தான் முன்னுக்கு போய் உட்கார வச்சுக்கணும். இப்போ உன்னை முன்னுக்கு உட்கார வச்சுட்டேன், முன்னுக்கு வரிசையில் உட்காந்துருக்க வாருங்கள் கர்த்தருக்காக உங்கள் ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி ஏஞ்சி வந்துடுவியா? என்ன பாஸ்டர் உயிரை கொடுக்க சொல்கிறாருன்னு அப்போ மட்டும் முன்னுக்கு வர மாட்டேன், பின்னால் போய் உட்காந்துக்கிறேன். இந்த பொய்யனோட நிலை இதுதான். நிஜ வாழ்க்கைக்கு அவனால் வர முடியாது. ஆனால் பொய்யான கற்பனை உலகத்துக்கு ஜனங்களை நடத்தி செல்வான். நீங்களும் நானும் இந்த பொய்யான கற்பனைகளுக்குள்ளாக மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இருக்கத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பாரு, என் வசனத்தை கவனம் செலுத்தி அதில் தியானம் பண்ணு, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம்பா உன்னை விடுதலையாக்கணும்னு சொல்லி பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? நான் யாரு தெரியுமா? நான் ஆதி கிறிஸ்துவ தெரியுமா? நான் 35 வருஷமாக கர்த்தரோட விசுவாசி தெரியுமா? நீ 35 வருஷம் இல்லை, ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்து 300 வருஷம் உயிர் கொடுத்தா கூட உனக்குள் தேவனுடைய உறவு இல்லைன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை வீணானதாக தான் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் பிரியமானவர்களே, அதிகமாக கிறிஸ்துவோட இருக்கிற உறவு இந்த பொய்யனோட வாழ்க்கையில் மிக மிக குறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்த பிறகுதான் இந்த கிறிஸ்தவன் என்ன செய்வாராம், இந்த விசுவாசி என்ன செய்வாராம், உழுந்து ஜெபம் பண்ணுறது என்ன, உழுந்து வர்ஷிப் பண்ணுறது என்ன, ஹல்லேலூயா அப்படின்னு கத்துறதுக்கு என்ன, டங்கு 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 டங்குன்னு ஆடுறது என்ன, அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பொத்துன்னு கீழே விழுவுறது என்ன, அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்நிய பாஷை பேசுறது என்ன, அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த பிறகு தான் தன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறது என்ன. திங்கக்கிழமை ஆரம்பித்தோன்னே அவனுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இருக்காது. வாயை திறந்தோன்னு பொய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அறிக்கை செஞ்சு தேவன் நீ ஒருவரே நல்லவர், நீ பரிசுத்தர் அப்படின்னு சொன்ன அந்த வாயி திங்கக்கிழமை வந்தோடனே மறுபடியும் பொய்க்கு போயிடும். வாய் தான் பொய் பேசுதுன்னு சொன்னா இருதயமும் பொய்யான காரியத்து. நிறைய பேர் இன்னைக்கு மாஸ்டர் மைண்டாக இருப்பாங்க, திட்டம் எல்லாம் அழகாக பயங்கரமாக பண்ணுவாங்க. அப்படியே வெளியே தோற்றத்தை பரிசுத்தவான்கள் மாதிரி 24 மணி வேதத்தில் தியானம் பண்ணுற மாதிரி அப்படியே இருப்பாங்க. இதெல்லாம் லூசிபர் ஏற்கனவே காமிச்சிட்டாரு, நீ புதுசாக ஒன்றும் காமிக்க வேணாம். அல்லையா? லூசிபர் அப்படி தான் காமிச்சான், கடைசி தூக்கி போட்டார் வெளியே போடா அப்படின்ட்டு. நீ புதுசாக வந்து காமிப்ப. நான் காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு கண்டிப்பாக நான் முட்டி கால் போட்டு துணியெல்லாம் போட்டு ப்ரே பண்ணுவேன். ஆனால் மாஸ்டர் பிளானில் போகிறதுல அவங்கள மாதிரி யாரும் வராது. கடைசியாக பார்த்தா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவின் உறவுக்கும் சம்மந்தமே இல்லாத வாழ்க்கை தான் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நம்மளோட பிரச்சனை என்னன்னா, கர்த்தருக்குள்ளாக இருக்கிற உறவில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், உண்மையாக இருக்கிறது ஒப்பு கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. லேக்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த உறவு அங்கே இல்லாதனால மத்தியில் நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்று தெரியாது என்று. ஒரு நல்ல உறவு நீ ஆண்டவரோட வைத்திருக்கிறது உண்மையானால் ஆண்டவர் நிச்சயமாக ஒன்று என்ன செய்வார், எனக்கு ஒன்று தெரியும்னு சொல்லியிருப்பார். ஏன் ஆண்டவர் எனக்கு ஒன்று தெரியாதுன்னு சொல்ல? முதல்ல நான் சொன்னேன், எனக்கு ஒன்று தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் ஏன் அப்படி சொல்கிறாரு? சொல்லலாம்ல, எனக்கு ஒன்று தெரியும்பா, முன்ன உனக்கு ஒன்று தெரியும், இப்போ எனக்கு ஒன்று தெரியாது அப்படின்னு சொல்லலை. எனக்கு ஒன்று எப்பயுமே தெரியாதுன்ட்டார். அது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு காரியம் தெரியுமா? It's a very dangerous phrase or word that God speaks to us. I never know you. That is why these people reminding God against. Lord, we have purposes using your name. We heal people, use your name. They remind God and God say, I never know you. எனக்கு ஒன்று தெரியாதுன்றார். நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? அந்த 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 பகுதியில் வாசிங்கன்னா கடவுளுக்கு பாடம் நடத்துறது வேற ஒன்றும் இல்லை. நீ யார் என்று உனக்கும் தெரிய மாட்டேங்குது, நீ கடவுளுக்கே பாடம் நடத்துற. எனக்கு ஒன்று தெரியாதுன்றாரு. ஆண்டவரே, எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம்? உங்கள் நாமத்தை நான் பயன்படுத்தி இது பண்ணனே அது பண்ணனே ஆண்டவருக்கு ஞாபகம் முடியும். ஆண்டவர் மறந்துடுவார் எல்லாத்தையும்? அவர் மறதி உள்ள தேவனா?
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன் ஐயா. உன்னையும் தெரியும், வாப்பனும் தெரியும், முப்பாட்டம் வரைக்கும் தெரியும், உன் கோத்திரமே என்னன்னு தெரியும், உன் எதிர்காலமும் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். மறந்துடுவாராயா? இரக்கமான தேவன் தான், அன்பு உள்ள தேவன் தான் ஐயா. ஆனால் அவர் நீதி உள்ளவரையா. அந்த நீதி உள்ள தேவனை நாடுகிறவன் பொய்யனாய் இருக்க மாட்டான். அந்த நீதியை தவிர்க்கிறவன் தான் பொய்யனாய் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So the fake believer is unknown by Christ despite his outward involvement. வெளியே தோற்றத்தில் நீ ஆண்டோட வேலையெல்லாம் செய்கிறதுனால எனக்கு ஒன்று தெரியும்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். எனக்கு ஒன்று தெரியாது. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டார்னா ஆண்டவர் முடிவு பண்ணது தான், எவனும் அதை மாற்ற முடியாது. சில்லு வச்சிட்டார்னா வச்சது தான். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் முத்திரையை தன் ஜனங்களுக்கு வைப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் யாவரும் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர். என்னோட மோதிரம்ன்றாரு, என் கரங்கள் இருக்கிற மோதிரமாக உங்களை நான் பார்க்குறேன். நம்ம என்ன செய்கிறோம்? நடிக்கிறது. அதெல்லாம் சொல்லுவேன், ஒன்று இங்கிட்டு நெல், இல்லை அங்கிட்டு நெல். ஆற்றுல ஒரு காலை வச்சுக்கிட்டு சேத்துல ஒரு காலை வச்சுக்கிட்டு வாழ்ந்தனா நீ கடைசி வரைக்கும் பொய்யனாகவே உன் வாழ்க்கையை முடித்து கொள்வாய். உங்ககிட்ட உண்மை இருக்காது. வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஆராதனை செய்கிற உண்மையோடு நீ வந்தனாக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லையா? உன்னுடைய பயணம், உன்னுடைய ஃப்ளைட் டிக்கெட், உன்னுடைய தங்குறது, நீ எங்கே ஊழியம் செய்ய வேணும் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? ஓப்பன் பண்ணுவாரியா. அல்லையா? ஆண்டவரே நீர் என்னை போக சொல்லி நீர் என்னை நடத்துவீரான உட்காந்து கேட்டிருக்கியா? இல்லையே. இங்கே போனால் இவ்வளோ சம்பாதிக்கலாம், அங்கே போனால் இவ்வளோ சம்பாதிக்கலாம். ஆஹா, போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடும். என்னது? மனசாக்க போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்துடுவோம். நம்ம சேர்ச்சை வந்து ஊரில் கட்டலாம். அப்படி போகிறது சம்பாதிக்கிறதுக்காக, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதுக்காகவா? இன்னைக்கு விசுவாசிகள் அதையும் மறந்து விடுறாங்க. எது உண்மை, எது பொய். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், சில ஊழியக்காரங்க உண்மையாக ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து வராங்க. போங்க, நானே சொல்கிறேன், போங்கப்பா, வார்த்தையை எடுத்துட்டு வராதியா, அதை கேட்டு திருந்து. அல்லையா? அதை விட்டு அங்கே தான் வந்துட்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் இல்லை 3 ஹெலிகாப்டர் இந்த வருஷத்தில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர் உசுப்பேற்றி ஷோக்கு ஏற்றிட்டு போகிறாரு. நீ எங்கே உட்காந்துக்கிட்டு ஐயோ ஆண்டவர் எனக்கு ஹெலிகாப்டர் கொடுக்க போகிறாரான்னு. உனக்கு ஹெலிகாப்டர் கற்பனை மாதிரி தெரியுமா? இல்லை மாற்றுறது தான் உன்கிட்ட காசு இருக்குதா? கொஞ்சம் பகைத்தறிவு வேணா? அவன் ரீலாக விட்டுட்டு போவான், நீ என்ன பண்ணுவ? சபையில் உட்காந்துருக்கணும் தெரியும் இந்த மனுஷன் எப்படியாப்பட்டவர்னு. எப்படியாப்பட்ட பாவ வாழ்க்கையில் அவர் கடந்து போகிறான்னு சபையில் இருக்கிறவங்க தெரியும்னு வச்சுக்கோமே. திடீர்னு இந்த ஊழியக்காரர் வந்துட்டு சொல்கிறாரு, கர்த்தர் இன்னி உன்னை ஊழியக்காரனாய் மாற்ற போகிறார். உடனே என்ன எப்படி பார்ப்பீங்க? எப்படிங்க பார்ப்பீங்க? யாருங்க உண்மை, யார் போய்? இப்போ ஒரு மனுஷனை, பாவமற்ற மனுஷனை மாற்றுவதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ரைட்டா? அந்த மாற்றுதலை எல்லாருக்கும் வெளிப்படுத்த கர்த்தர் செய்வார். சும்மா திருக்கிறத சொல்லிட்டு போகிறதில்ல. ஆகையினால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எது பொய்யான விசுவாசி, எது உண்மையான விசுவாசி. அல்லையா? நான் அப்படியே அமைதியாக இருந்து சில பேர் பார்ப்பேன், அப்படியே உட்காந்து மெய் மறந்து எல்லாம் ஆண்டவரே இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் இன்னொருத்தர் மன்னிக்கிற மனப்பான்மை இருக்காது, இன்னொருத்தர் நேசிக்கிற மனப்பான்மை இருக்காது, கீழ்படிக்கிற மனப்பான்மை இருக்காது. என்னத்தை முக்காடு போட்டு நீ ஜெபிக்கிற? யாரை நீ ஏமாற்றணும்னு நினைக்கிற? இஸ்ரவேல் தேவனை ஏமாற்றணும்னு நினைக்கிறியா? அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லையா. அவர் உண்மை உள்ள தேவன், நியாயத்துக்கு பதில் கொடுக்கிறவர், குரல் கொடுக்கிறவர். உனக்கு யுத்தம் செய்கிறார்களா? நீ சும்மாறு, உனக்காக நான் வழக்காடுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். சில பேர் சொல்லுவாங்க, ஆமா நான் 40 வருஷம் கிறிஸ்துவ, எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சு பிடிச்சி? தெரியாதுதான். 40 வருஷத்துல உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா 40,000 பேர் ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்திருப்ப. 4 பேரை கூட உன்னால் நடத்த முடியல. 40 வருஷம் கிறிஸ்துவனா இருந்த என்ன புண்ணியம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமாக. அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தை நம்ம கவனம் செலுத்தாதனால நம்மளும் அதில் பங்காளியாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா.
நமக்கும் அதில் பங்கு வந்துடுற மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்மளுடைய பார்வைக்கு அது சரியாக தெரியும், ஆனால் அது பொய்யன் என்ற காரியம் நம்மளுக்கு புரியவே புரியாது. எப்போ புரியும்னா வசனத்தை தியானம் பண்ணும் போது. ஹல்லேலூயா. கண்ணாடியா, இந்த கண்ணாடியை பார்த்தா தான் தெரியும் நீ யாருன்னு. இந்த கண்ணாடி நீ யார் என்று உன்னை பற்றி உன்னை அழகாக சொல்லும். நான் உன்னை சொன்னா உன்னால் ஏற்றுக்க முடியாது. அது எப்படி பாஸ்டர் எப்படிங்க நான் அப்படி சொல்லலாம்? ஏங்க உங்களுக்கு கோபம் வருது? சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன்ல, அதனால எனக்கு கோபம் வருது. அந்த சோத்துல சாப்பிட்ற உப்பு போட்டு சாப்பிட்ற அந்த வைராக்கியம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள இருந்துச்சுன்னா நீ எங்கேயோ போயிருவ. இங்க இருக்கும் அங்க இருக்காது. ஆகிய இரண்டாவது காரியம் நம்ம கவனிப்புக்கிறோம், உண்மையான விசுவாசியை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. உண்மையான விசுவாசி தன் உறவினால மாற்றத்தை கொண்டு வருவான். அல்லேலூயா. முதல் இருந்த விசுவாசி மார்க்கத்தை பிடித்துக் கொள்வான், ஆனால் தேவனுடைய உறவு இருக்காது. உண்மை உள்ள விசுவாசி தன் உறவின் மூலமாக மாற்றங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னா, அவர் பிதாவின் சத்தத்தை கேட்டு பிதாவின் காரியத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனாக இருப்பான். அதுதான் வசனம் என்ன சொல்லுது? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே மோட்சத்தை அடைவான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது மட்டுமல்ல, அதை செய்கிறவனாகவும் காணப்படுவான். யாக்கோபு 1:22 அப்படிதான் சொல்லுது, கேட்டுக்கொண்டே இருக்காதீங்க, அதை செய்யுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யறோம்? கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு வியாதிஸ்தவன் டாக்டர் சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு வியாதி வந்துருச்சு. என்னது? தீர்க்க முடியாத ஒரு வியாதி, a disease has attacked your life. And the doctor said, will you remain silent? Just listen only la, don't do the work. கேட்டுக்கிட்டு ஓ அப்படியா அப்படி சொல்லி உட்காந்துருப்ப இல்லையே. நாட்டு வைத்தியம், நாட்டாளி வைத்தியம் என்னென்ன கிடைக்குமோ, எதுக்கு? உயிரை தக்க வச்சு கொள்ளுறதுக்கு. அப்போ மட்டும் கேட்டு வேலை செய்கிற டக்கு டக்குன்னு. ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செய்கிறவனாக இருக்க மாட்டோம்? But when you listen to the word of God, why we become a wrongdoer? We never do the work that God asks us to do. Hallelujah. அப்ப மார்க்கத்தை சார்ந்திருக்கிறவன் தேவனுடைய உறவுக்குள்ளாய் இல்லாதவனாக இருக்கிறான். அவனை பொய்யனாக பார்க்கிறோம். உண்மை உள்ளவன் எப்படி இருப்பானா? உறவு மூலமாக மாற்றத்தை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். காரணம், அவன் உறவு தேவனோடு இருக்கிறதுனால தேவன் விரும்புகிற காரியத்தை அவன் செய்து அதன் மூலமாய் சமுதாயத்திலையும் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் சபையிலையும் மாற்றத்தை கொண்டு வருவான். அல்லேலூயா. ஏன்னா அது அவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையான விசுவாசி என்று சொல்லப்படும் போது அவன் ஆவின் கனியினால முத்திரை குத்தப்பட்டவனாய் காணப்படுவான். அல்லேலூயா. உண்மையான விசுவாசி என்று சொல்லும்போது true believer are marked by the fruit of spirit. Hallelujah. That's the evidence of life change. அவன் வாழ்க்கை மாறுதலுக்கு அடையாளம் என்னவா? தேவனுடைய பரிசுத்த ஆவியின் கனிகள் அவன் வாழ்க்கையில் காணப்பட ஆரம்பிக்கும். முன்ன அப்படி இருந்தான், ஆனால் இப்போ இப்படி இருக்கிறான். அந்த மாற்றம் எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏன்னா பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது எதுக்குன்னா, நான் முத்திரை போடப்பட்ட என் ஜனங்களுக்கு பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. மார்க்கத்தை பிடித்து கொண்டு மதத்தை பிடித்து கொண்டு வாழ்கிறவனுக்கு இந்த காரியம் விளங்காதுங்க. மதத்தை பிடித்து மார்க்கத்தை பிடித்து கொண்டு இருக்கிறவன் என்ன தெரியுமா செய்வான்? ஆவியின் கனி அவங்கிட்ட இருக்கிற போல நடிப்பான். வணக்கமா, நல்லா இருக்கீங்களாம்மா, அப்படியே உருகுன குரல்ல பிரசங்கம் பண்ண சொல்லி அவங்க பாட சொல்லி அப்படியே அழுகுற குரல். எதுக்கு அழுகுறான்னு எனக்கும் தெரியாது. பொய் அவ்வளோவும், பிச்சலாட்டம் அவ்வளோவும். அதில் பாதி பேர் கீழே மூக்கை துணியை வச்சுட்டு மூக்கை தொடச்சிருக்கோம். ஏன் நீங்கள் அழுகுறீங்க? என் பாஸ்டர் அழுகுறாரு பார்த்தீங்களா, அப்புறம் அவ்வளோ உணர்வோடு பேசுகிறார். அட கடவுளே,
உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு அழுவுனா உணர்வு கொடுத்த மனுஷனுக்கு நம்ம அழுந்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசியா இருக்க போது இதுதான் நடக்குது. இது ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல ஐயா, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்து காரியம், பொய்யனாகவும் உண்மையாகவும் இருக்கிறதுக்கு. அல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் தான் ஊழியக்காரனை நான் வைத்து உங்களோட இடத்துல நான் பேசுகிறேன். நான் முதலே சொன்னேன், யாரையும் இயல்புப்படுத்துவதற்கு பேசுகிற காரியம் இல்லை, நம்மளை பரிசோதனை செய்ய வேண்டும். We must examine our life. Which one is truth? Which one is fake? Which believer is true believer? Which one is fake believer? Hallelujah. Hallelujah. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோவான் 14:15 எடுத்துக்கிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கொள்ளுங்கள். என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். உண்மையான விசுவாசி. ஹல்லேலூயா. யோவான் 14:15 சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னை என்ன செய்யணுமா? உண்மையாய் நேசித்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். If you truly love me, you will keep my commandments. So a true believer who always saying that he is a truth, he will always love God beyond anything, and he will keep the commandment and follow the commandment. உண்மை உடையவன் என்ன செய்வானா, எப்பொழுதுமே ஆண்டவரை உலகத்தில் இருக்கிற எல்லா காற்றிலையும் தேவன் அதிகமாய் நேசிக்கிறது மட்டுமல்லாமல் தேவனுடைய கட்டளையை பின்பற்றுகிறவனா இருப்பான். அவன் தான் உண்மையா இருப்பான். அல்லேலூயா. யாராவது வந்து சொல்லுவாங்க வச்சுங்களேன், பயப்படாதீங்க பிரதர், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் உங்க கூட இருப்பேன், காணா போறது அதுதான், அந்த கருப்பாடு தான் உன்னை விட்டு போவோம், நம்பிராத, கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருப்பேன், என்ன இருந்தாலும் கூட இருப்பேன். அதுதான் உன் வாழ்க்கையில் சேத்தியும் சோத்தியும் அடிச்சுட்டு ஓடும் வெளியே. நம்பிராத. நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் ஒருவரே எனக்கு நேரிடுகிற எல்லா நேரத்திலையும் என்னை விடுதலை செய்யவாகவும் என்னை சுகப்படுத்துவதாகவும் என்னை ஆசீர்வதிக்குமாக இருக்கிறார் என்று விசுவாசம் உனக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர், ஒரு பணக்காரர் வந்திருக்காரு பாஸ்டர், அவர் திடீர்னு என்கிட்ட வந்து சொன்னார் பாஸ்டர், ஒரு சர்ச்சு கட்டணும்னு சொல்லிட்டாரு, அவர் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? சோஸ்திரம். அவ்வளோதான், முடிச்சு. அப்படியா? சோஸ்திரம். தேவனுக்கு சித்தமானால் நடக்கட்டும். அதை விட்டுட்டு அப்படியா, எங்க இருக்கிறாரு, வாங்க போய் பார்ப்போம், அவரை உற்சாகப்படுத்துவோம், அவருக்காக ஜெபிப்போம். எதுக்கு நீ போறப்ப? மரத்தை நட்டு வச்சு தண்ணி ஊற்றி பாஜா போட்டு கனியை சாப்பிடுனா, ஊரா மரத்தில் இருக்கிற கனியை வந்து ஈஸியாக பறித்து சாப்பிடலான்னு பிளான் போட்டேன். ஆண்டரும் பார்ப்பாரு, வேலையிலே உண்மை இல்லையே, ஆரம்பமே சரியில்லையே, முடிவு எப்படி சம்பூர்ணமாய் மாறும்? இதில் பாட்டு பாடிக்கிறது, ஆரம்பம் மற்பமானாலும் என் முடிவு சம்பூர்ணமாம். எங்க ஆரம்பிக்கிற அஸ்திவாரமே சரியில்லைன்னா முடிவு எப்படியா மாற்றத்துக்குள்ளாக வரும்? உண்மையாய் ஒரு ஆண்டவரைக்குள்ளாக உண்மை உடையவன் என்று சொல்லப்படும் போது அவன் மெய்யாகவே உலகத்தில் எதை காட்டிலும் அவன் என்ன செய்ய மாட்டான், தன் இருதயத்தை பறி கொடுக்கவே மாட்டான். கர்த்தருக்கு என்ன நடந்தாலும் சரி, என் இருதயம் ஆண்டவருக்கு. நின்று பாரு, கஷ்டமா இருக்கும். பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறியா? நேசிக்கணும் தான், ஆனால் பிள்ளையை நேசிக்கிற காட்டிலும் என் கர்த்தரை நான் அதிகமாக நேசிக்கிறேன். என் குடும்பத்தை நேசிக்கிறியா? நேசிக்கணும் தான், அது உனக்கு கொடுக்கப்பட்டதில்ல. நேசம் செய், அன்பு செலுத்துப்பா. அன்பு இல்லை இருக்கலாம் இருக்கக்கூடாது, குடும்பத்தை நேசி, அன்பு செலுத்து. ஆனால் அதை காட்டிலும் தேவன் இன்னும் இந்த பொய்யன் என்ன செய்வான், அன்பை காமிக்கிற மாதிரி ஏமாற்றி போயிடுவான். ஏன்னா அதுக்கு எங்கேயுமே உண்மையாக இருக்க தெரியாது, எப்பயுமே உண்மையாக இருக்க தெரியாது. ஆனால் அந்த உண்மை உடையவன் என்ன செய்வான், ஆண்டவரை வந்து அதிகமாக நேசிக்கிறதுனால எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, வரட்டும், நான் கர்த்தரை இன்னும் நேசிக்கிறேன், வரட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன். இந்த பொய்யன் என்ன செய்வான், இது நான் செய்கிறதுனால என்னோட குடும்பத்தில் பாதிப்படுது, நான் கர்த்தரை ஜெபிக்கிறதுனால என் குடும்பத்தில் பாதிப்படுது, அதனால் நான் ஜெபிக்கிறதே இல்லை, நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் பொய்யன்.
அல்லையா? அவனை நம்பிடாத. அவன் தான் சொல்லுவான், எந்த பிரச்சனை தான் பயப்படாதுங்க, நான் அவங்க கூட இருப்பேன். காணா போகிற லூசிபர் கூட்டம் அதுதான். அது காணா போக மட்டும் செய்யாது, அது நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு என்ன செஞ்சிடுமா, நீயும் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவி இழுத்துட்டு போயிடும், நீயும் வந்து அவமானத்தை அனுபவி இழுத்துட்டு போயிடும். பிடிக்காத, உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. மறந்துடக்கூடாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. இப்படியாக வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே நடத்தப்படுகிற ஆத்துமாவாக காணப்பட வேண்டும். அவன்தான் உண்மை உள்ள விசுவாசி. Live by the spirit, not the flesh. சரிதபலமாய் வாழுகிறதை நிறுத்திவிட்டு ஆவிக்குள்ளாக நடத்தப்படுகிறவனாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? எல்லாரும் என்ன செய்றாங்க? சரிதபூர்வமாய் ஆண்டவரை துதித்து ஆராதித்து இருக்கிறானுங்க. என்ன சும்மா செய்வாங்க? என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல, எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது. மறந்துட்டியா? ஆண்டவர் உனக்காக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது நீ சொன்ன அதே காரணத்தை அவர் அன்றைக்கு சொல்லியிருந்தா நீயும் நானும் இங்கே நிற்க முடியாது. அவ்வளையும் பொறுத்து கொண்டார். 5 நிமிஷம் கையை மேலே தூக்கி தேவனை ஸ்தோத்திரங்கன்னு சொல்லணும். கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணு, வாயை திறந்து சொல்லு, பாடு, எல்லாம் சொல்லணும். இல்லைன்னா தெரியாது. சாப்பிட்றது சொல்லவே இல்லை, ஓடி போய் சாப்பிட்றோம். அதான் சொல்லவே தேவையில்லை. அங்கே 5 கீழே கிடக்குது, யார் வேணாலும் போய் பொறுக்கிங்கன்னு தெரிஞ்சிச்சுனாக்க அது சொல்லவே தேவையில்லை, தானாகவே ஓடிடும். கால் குடு ஓடிடும். அது எவ்வளோ தூரம் வந்தால் அப்போ கால் வலிக்காது, கை வலிக்காது, இடுப்பு வலிக்காது, எதுவுமே வலிக்காது. ஆனால் ஆண்டவரோட சமூகத்தில் வந்து நின்று ஆராதனை செய்யணும். எழுந்து நின்று ஆராதிப்போமாக, கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமாக, வாய்களை திறந்து ஆராதிப்போமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த சொல்லி ஆராதனை செய்கிறான் பத்தியா? அல்லேலூயா. அவன் தான் பொய்யன். சொல்லாமல் உணர்த்தப்பட்டு ஆராதனை செய்கிறான் தெரியுமா? அவன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவன் உண்மை உள்ள விசுவாசியாக காணப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கலாத்தியர் புத்தகத்தில் வாசிக்கும் போது முதல்ல நான் சொன்னேன், புதிதாய் இருக்கிறவன், உண்மை உள்ள விசுவாசியாக இருக்கிறவன், அவனுக்குள் தேவ பரிசுத்த ஆவியானோட கனி காண முடியும். அந்த கனி மூலமாக நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களை சுற்றி உங்கள் வாழ்க்கை, உங்களை சார்ந்தவங்க, உங்கள் சமுதாயம் அது மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வரும். நீங்கள் மாற்ற தேவையில்லை, உங்களை பார்த்து அவங்க மாறுவாங்க. ஏன்னா உங்களுக்குள் போடப்பட்ட அந்த ஆவியின் பரிசுத்த கனி. அல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22லேருந்து 23 வாசிங்கன்னா இந்த ஆவியின் கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பெரியமானவர்களே, அந்த கனி உனக்குள்ளாக பெருக வேண்டும். அல்லேலூயா. அந்த கனி உனக்குள்ளாக பெருக தான் உனக்குள்ளாக இருக்கிற மாற்றம், உன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்குள்ளாக இருக்கிற மாற்றம், உன் சமுதாயம், உன் குடும்பம் மாற்றம் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. 3வது உண்மை உடைய விசுவாசி என்று சொல்லப்படும் போது அவனுடைய ஆணி வேறு. அல்லேலூயா. அவனுடைய ஆணி வேறு என்னவா இருக்குமா? தேவனுக்குள்ளாக இருக்கும். பிரியமானவர்களே, அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம், அவனுடைய வேறு எங்கே நாட்டப்பட்டிருக்குமா? தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நாட்டப்பட்டவனாய் வாழ ஆரம்பிப்பான். என்ன நடந்தாலும் சரி, நான் கர்த்தரை நம்புவதை விடப்போவதில்லை, கர்த்தரை பின்தொடர்வதற்கு விடப்போவதில்லை என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு அவனுடைய வாழ்க்கை காணப்படும். அவன் தான் உண்மையான இருக்கிற விசுவாசி. இடத்துக்கு தகுந்தாப்புல சம்பாதிக்கிறதோ ஏமாற்றுறதோ மிச்சு கொடுக்குற விசுவாசிகள் அல்ல. அல்லையா. எப்பயுமே நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க, அந்த இருதயம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்ய போகிறோம் என்று கேள்வியை காட்டிலும், அல்லையா, எல்லாரும் நினைக்கிறாங்க என்ன செய்ய போகிறோம் காட்டிலும் நம்ம என்ன செஞ்சுருவோம், ஆண்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆண்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு, ஓ நான் இதை செய்ய போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன்னா அறிக்கை செய்வீங்க. ஓகே ரைட். இந்த அறிக்கை எப்படின்னாக்க குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, கிறிஸ்துவம் பேச்சு சொன்னோன்னு போச்சு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படி சொன்னால், 1ஆம் தேதி இந்த 31ஆம் தேதி நைட்டு வந்து நீ ஒரு அறிக்கை செய்வ, கர்த்தருக்காக இந்த வருஷம் 2025 அப்படின்னு சவுண்டில் ஆரம்பித்து இதோ 10ஆம் மாதம் வந்துருச்சு என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லி கண்ணாடி முடிக்கணுட்டு நீங்கள் போய் உங்களை பரிசோதனை செஞ்சு பாருங்கள், ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டீங்க. யூ நெவர் சேஞ்ச். சொல்கிறதோட
குடிகாரன் பேச்சு கூட விடிஞ்சோன வரைக்கும் தாங்குது, 12 மணி நேரம் தாங்குது. உன் பேச்சு சொன்னோன்னே காற்று மாதிரி போச்சு. அது எவ்வளோ வேதனைக்குள்ள ஒரு காரியம். அல்லையா அல்லையா? கர்த்தருக்குள் நல் உறவை கட்டப்பட்டவனாக இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எவ்ரி டைம் கிவ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். தட்ஸ் அவர் மோட்டிவ், தட்ஸ் அவர் விஷன். பிகாஸ் you and me only can be saved by God. Nobody can save you. யாரையும் உங்களுக்கு காப்பாற்ற முடியாது. நீ மூச்சு விடுறனா அது கர்த்தர் உண்டாக்குனது. நீ உட்கார்ந்துருக்கனா அது கர்த்தர் உனக்கு கொடுத்த பாக்கியம். நீ ஆராதனை செய்யலைன்னா அவரோட இரக்கத்தினால. இந்த ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்க வேணும்னு சொல்லுவது அவர் தான். அதை அனுசரிக்க உனக்கு நேரத்தையும் டைமையும் இந்த ஆத்மாவும் ஜீவனையும் கொடுத்தானா அது அவர் தான், அவரோட கிருபை. அல்லேலூயா. So focus, let have a relationship with God. If you want to be a true believer, you must build your relationship with God. Not with your law, not with your religion things. மார்க்கத்தை சார்ந்து இருக்கிற மாற்றத்தை அல்லப்பா, தேவனோட இருக்கிற நல் உறவு மூலமாக உன்னை நீ மாற்ற வேண்டும். அவன் தான் நல்லவன், உண்மையுடைய விசுவாசி. பொய்மையாக இருக்கிற விசுவாசி எல்லாத்தையும் கடைபிடிப்பான், ஆனால் தேவனோட இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ வரவே மாட்டான். அல்லையா? உண்மை உடையவன் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய இருதயம் என்ன கேட்குதோ அதுக்கு தன்னை அர்ப்பணிப்பான். அல்லையா? பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதுல உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இயேசு ஆண்டவர் ஒரு மார்க்கத்தை சார்ந்து இருந்து மரிக்கலை, அது மறந்துடாதுங்க. அல்லையா? Jesus didn't die to make us religious. அல்லேலூயா. நான் மதச்சான்றவனாக இருக்கிறேன் என்ற அடையாளத்துக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கலையா? அல்லேலூயா. அவர் மரித்த காரணம் எதுக்காக தெரியுமா? நாம் யாவரும் பிதாவின் இடத்தில் ஒப்புரவாதம் செய்து புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு பரலோக வாசலை திறந்து நம்மளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவன் சொல்கிறதுக்காக கர்த்தர் எனக்காக மரிக்கலை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் காப்பாற்றப்பட்டவனாக இருக்க வேண்டும் சொல்வதற்காக தன் ஜீவனை எனக்கு கொடுத்தவர். அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆகையினால இந்த நாளில் இந்த காரியத்தை இந்த பந்தி உபசரிப்பில் நம்மளை ஆயத்தப்படுவோம். Let us prepare ourselves for the communion that God has prepared for us. It's very clear message that He does not die for religious. He died so that I can be reconciled to the Father. Hallelujah. எவ்வளோ அழகாய் ஆண்டவர் காரியத்தை விவரிக்கிறார். அப்போ நீங்களும் நானும் இந்த உண்மையுள்ளவருக்கு உள்ள காரியமும் பொய்யாய் இருக்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் எதுலையாவது சிக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க, என்னை மறுபடியும் ஒழுங்குக்குள்ளே நடத்துங்க ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த பரிசுத்த பந்தி ஆண்டவர் சொல்கிறார். நினைவு கூறுங்க, இந்த பந்தியில் அவருடைய சிந்தப்பட்ட ரத்தம் அநேகர் பாவங்களை கழுவி சுத்தம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. நம்மளை ஆயத்தப்படுத்துவோமாக. Let us prepare ourselves. Thank you Lord. நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன். உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை பொழுதுல இந்த பந்தி உபசரிப்பில் எங்களை ஒவ்வொருத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு வேளை ஆண்டவரே பொய்யான விசுவாசியாக நான் இருந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். அவையிலேருந்து என்னை விடுதலை தந்து உண்மை உள்ள விசுவாசிக்குள்ளாக நடக்க என்னை பலப்படுத்தி ஆசீர்வதித்து விசுவாசத்தை பெருக செய்வீராக சிரிச்ச வைக்கிறேன். மார்க்கத்தை சார்ந்தவன் நாக வாழ்கிறதை காட்டிலும் கிறிஸ்துவின் வழிநடத்தலுக்குள்ளாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. மாறாத இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென்.